பானு வணக்கம். கேரளாவின் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் அங்கு பல்வேறு இடங்களில் கடும் மழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக வயநாட்டில் நள்ளிரவு ஏற்பட்ட நிலச்சரிவு என்பது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கேரள மாநில வயநாட்டில் தென்மேற்கு பருவமழை என்பது தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் அங்கு மேப்பாடி, சூரல்மலை, முண்டகை ஆகிய 3 பகுதியில் தான் பயங்கர நிலச்சரிவானது ஏற்பட்டிருக்கிறது. 2 முறை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது 1 மணி அளவில் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு 4 மணி அளவில் என 2 முறை ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் அங்கு தவித்து வருவதாக கூறப்படுகிறது. நேற்று முதலே வயநாடு உள்ளிட்ட கேரளாவில் பல்வேறு பகுதியில் கனமழை வெளுத்து வாங்கி வருகின்றது. இதன் காரணமாக பல்வேறு அந்த பகுதியை சேர்ந்த மக்கள், குறிப்பாக இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இந்த மேப்பாடி, சூரல்மலை, முண்டகை, வயநாட்டை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் அங்கு இருக்கக்கூடிய நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டார்கள். இதில் கொடுமை என்னவென்றால், நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்ட மக்கள் அந்த நிவாரண முகாமும் மழையில் அடித்து செல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அனைத்து வீடுகளும் மண் குவியல்களால் மூடப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக மாறியிருக்கிறது வயநாடு பகுதி. குறிப்பாக இந்த வயநாட்டில் மேப்பாடி, சூரல்மலை, முண்டகை ஆகிய 3 பகுதியில் தான் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. 2 முறை 1 மணி, 4 மணி என 2 முறை ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பல்வேறு சாலைகள் இதனால் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. 4 மணிக்கு, அதாவது சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சூரல்மலையில் இருக்கக்கூடிய சாலைகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. 2வது நிலச்சரிவு ஏற்பட்ட போது அந்த சாலை துண்டிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலச்சரிவில் இதுவரையிலும் குழந்தைகள், பெண்கள், சிறுவர்கள், முதியவர்கள் என 12 பேர் வரை பலியாக இருப்பதாக கூறப்படுகிறது. மீட்பு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றது. நள்ளிரவு முதலே கனமழை வெளுத்து வாங்கி வரக்கூடிய காரணத்தால் மீட்பு பணியில் சற்று தொய்வு ஏற்பட்டிருப்பதாக கூறப்பட்டாலும் கூட மீட்பு பணிகள் இடைவெளி இல்லாமல் நடைபெற்று வருகின்றன. அதற்காக NDRF குழு, கண்ணூர் பாதுகாப்பு படையினர் அங்கு 2 குழுக்களாக பிரிந்து அங்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காக வயநாடு செல்ல அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று சூலூர் விமானப்படை தளத்தில் இருந்து 2 ஹெலிகாப்டர்கள் அங்கு விரைந்து மீட்பு பணி மேற்கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த நிலச்சரிவு தொடர்பான கட்டுப்பாட்டு அறை எண்களும் திறக்கப்பட்டிருக்கிறது. 9556938689 மற்றும் 8086010833 என்ற எண்களும் அறிவிக்கப்பட்டு தொடர்பான தகவல்களை பெறுவதற்காக இந்த எண்கள் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டு எண்களும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக இதுவரை 12 பேர் பலியாகி இருக்கிறார்கள். உயிரிழப்பு இன்னும் அதிகரிக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. மேலும் 30க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்து அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனை, குறிப்பாக வைத்திரி, கல்லாப்பட்டு, மேப்பாவு உள்ளிட்ட மந்தவந்தாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் தயார் நிலையில் வைக்கப்பட்டு அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. மொத்தமாக இந்த நிலச்சரிவு பொறுத்தவரையில் 500 வீடுகள் சிக்கியிருப்பதாகவும் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வரை அங்கு சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. முதற்கட்ட இந்த நிலச்சரிவு என்பது ஏற்கனவே கூறியது போல 2 முறை ஏற்பட்ட காரணத்தால் தான் அந்த ஒரு பயங்கர அசம்பாவிதமானது ஏற்பட்டிருக்கிறது. வைத்திரி தாலுகா வெள்ளேரி மலை கிராமம் பகுதியில் இருக்கக்கூடிய மேப்பாடி பஞ்சாயத்தில் இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. சூரல் மலையிலிருந்து முண்டகை வரை செல்லக்கூடிய சாலையில் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. மக்கள் நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டார்கள். அந்த நிவாரண முகாம் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த வயநாடு பகுதியே மிகப்பெரிய ஒரு அசம்பாவித மிகுந்த பகுதியாக மாறி இருக்கிறது. அங்கு தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய காரணத்தால் மீட்பு பணியிலும் சற்று தொய்வு ஏற்பட்டிருப்பதாக மீட்பு குழு தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வரை அங்கு சிக்கியிருப்பதால் அவர்களை மீட்கக்கூடிய பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அங்கு இருக்கக்கூடிய குடியிருப்புகள், மக்களுடைய வீடுகளில் மண் குவியல்கள் குவிந்து கிட்டத்தட்ட ஒரு மணல் மேடு போல காட்சியளிக்கிறது. இன்னும் இந்த உயிரிழப்பு என்பது அதிகரிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. தொடர்ந்து மீட்பு பணியில் துரிதமாக நடைபெற அங்கு பல்வேறு கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. மழை தொடர்ந்து பெய்தாலும் கூட மீட்பு பணி என்பது துரிதமாக நடைபெற்று வருகின்றது. பானு.